மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம TNEA வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதலாவதாக மாணவர்களுக்கு இமெயில் ஐடி தேவைப்படும். இமெயில் ஐடி இல்லைன்னா உடனடியா தயார் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு யூசர் ஐடியா இருக்கும். இதன் மூலம் தான் TNEA உடைய செயல்முறைகள் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடையது அல்லது உங்களுடைய பெற்றோருடையது இதை நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். SMS வருவதற்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் OTP வருவதற்கும் இந்த பதிவு முக்கியமானது. மூணாவதா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் ஆன்லைன் அல்லது DD மூலமா TFC சென்டருக்கு சென்று நீங்க பணம் செலுத்தணும். OC, BC, BCM, MBC அல்லது DNC உள்ளவங்க 500 ரூபாய் செலுத்தணும். SC, SCA, ST மாணவர்கள் 250 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமா செலுத்தணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சர்டிபிகேட்ஸ் உங்களிடம் தயாரா இருந்துச்சுன்னா ஒரே நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப்க்கு இந்த காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு இது ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட், அதாவது உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுவோம். சரிங்களா? அதனால நீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய நம்பரையும் நான் கூகுள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்க எனக்கு கால் பண்ணியும் நீங்க கேட்டுக்கலாம். சரியா? ஏன் இதை சொல்றேன்னா நிறைய மாணவர்கள் அவங்களுடைய மார்க்கை பார்த்ததும் இப்போ 100+ இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் வாங்க முடியும். சரிங்களா? ஆனால் அது தெரியாமல் நிறைய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பல லட்சக்கணக்கான டொனேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகும்போது எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அண்ட் நார்மலாக அவங்களுடைய கம்யூனிட்டிக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் முறையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் போகணும். ஸோ அதனால் கவர்மெண்ட் கோட்டாவிலே உங்களுடைய மார்க்குக்கு சீட் கிடைக்கக்கூடிய எத்தனையோ காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? நல்ல காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜஸ்மே இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இது உங்களுடைய நண்பர்களுக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இதை நீங்கள் புரிய வைங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம TNEAவில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரௌசரில் tneaonline.org என்ற வெப்சைட்டிற்கு சென்றால் இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். தாங்கள் ஒரு புது யூசராக இருப்பதால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அது தங்களை நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மிற்கு எடுத்துச் செல்லும். முதலாவதாக விண்ணப்பதாரரின் பெயர். தங்களுடைய பெயர் 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் உள்ளபடியே பொருந்த வேண்டும். அடுத்ததாக தங்களுடைய கைபேசி எண்ணை நிரப்பவும். பிறகு இமெயில் ஐடி. மாணவருடைய இமெயில் ஐடியாக இருப்பது நல்லது. அடுத்து மாணவருடைய பிறந்த தேதியை நிரப்ப வேண்டும். அதுக்கு அடுத்ததாக 2 கேள்விகள் கேட்கப்படும். முதலில் +1 தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால் எஸ் என்று கிளிக் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்து செல்ல முடியும். அடுத்ததாக தகுதி தேர்வு. அதில் HSC, SSLC போன்ற தகுதி தேர்வை தாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு TNEA அக்கவுண்டுடைய பாஸ்வேர்டை தாங்கள் செட் செய்யலாம். 2 தடவை அப்பாஸ்வேர்டை உறுதிப்படுத்த பதிவு செய்ய வேண்டும். அந்த பாஸ்வேர்ட் செல்லுபடியாக முக்கியமாக ஒரு ஆல்பபெட், ஸ்பெஷல் கேரக்டர் மற்றும் நம்பர் இருக்க வேண்டும். பாஸ்வேர்ட் செட் செய்தவுடன் தாங்கள் எஸ் என்று கிளிக் செய்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்அப் வரும். அதற்கு எஸ் என்று கிளிக் செய்தால் உங்கள் மொபைலிற்கு அல்லது இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நிரப்பி சப்மிட் செய்தவுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நிறைவடையும். அது யூசர் லாகின் பேஜிற்கு கொண்டு செல்லும். இமெயில் அட்ரஸ் தான் தங்களுடைய யூசர் ஐடி. பிறகு தாங்கள் உருவாக்கிய பாஸ்வேர்டை நிரப்பி லாகின் செய்யுங்கள். லாகின் செய்தவுடன் முதல் பக்கத்தில் தாங்கள் நிரப்ப வேண்டியவை தனிப்பட்ட தகவல்கள், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய பெயரை ஏற்கனவே பதிவு செய்ததால் அதை மாற்ற முடியாது. அடுத்து தங்களுடைய தந்தை அல்லது பாதுகாப்பாளரின் பெயரை நிரப்ப வேண்டும். பிறகு உங்களின் முகவரி. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றாக இருந்தால் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தாங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை தனியாக நிரப்ப வேண்டும்.
அடுத்ததாக தாங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், மாவட்டத்தை சேர்ந்தவர் மற்றும் எந்த தாலுகாவை சேர்ந்தவர் என்பதை நிரப்பிவிட்டு தாங்கள் முகவரியின் பின்கோடையும் நிரப்ப வேண்டும். அடுத்து தங்களுடைய சொந்த மாவட்டம் மற்றும் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலையை நிரப்ப வேண்டும். ஏற்கனவே தங்களுடைய பிறந்த தேதியை பதிவு செய்ததால் அதையும் மாற்ற முடியாது. அடுத்து தாங்கள் நிரப்ப வேண்டியவை தங்களுடைய பாலினம், தாய்மொழி, குடியுரிமை மற்றும் பிறப்பிடம். பிறகு தங்களுடைய மதம், வகுப்பு மற்றும் உட்பிரிவின் பெயர் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும். கடைசியாக ஆதார் எண். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிரப்பலாம், இல்லையென்றால் விட்டுவிடலாம். இதை தவிர மற்ற அனைத்தையும் கட்டாயமாக நிரப்ப வேண்டும். இவை அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்பதை கிளிக் செய்தால் தங்களை அடுத்த பக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதுதான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்கள். முதலில் தாங்கள் ஒரு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் என்று கிளிக் செய்தவுடன் அதற்கேற்ற டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டு ஒரு வார்னிங் வரும். அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை சப்மிட் செய்யலாம். தாங்கள் முன்னாள் படை வீரரின் பிள்ளையாக இருந்தால் இந்த சிறப்பு பிரிவினருக்கு விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் என்று கிளிக் செய்யவும். அவ்வாறு செய்தால் எந்த வகையான மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த தகவல்களை சமர்ப்பித்த பின் தங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எந்த TFC மையத்தில் சரிபார்க்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கலாம். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் தேர்ந்தெடுத்திருந்தால் கண்டிப்பாக தங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் தான் நடக்கும். இல்லை என்றால் 110 சேவை மையங்களிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மையத்தில் சான்றிதழ் சரிபார்த்து கொள்ளலாம். TFC மையத்தை தேர்ந்தெடுத்தவுடன் சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்யுங்கள். மூன்றாவதாக கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல் பக்கம், அதாவது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். இதில் தங்களுடைய பெற்றோரின் தொழில் என்ன, ஆண்டு வருமானம் என்ன, நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா, நீங்கள் உயர்கல்வி உதவித்தொகை ஏற்கனவே பெற்றவரா போன்ற கேள்விகளுக்கு பதில்களை நிரப்பிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக பயின்ற பள்ளி பற்றிய தகவல்கள் பக்கம், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். நீங்கள் படித்த பள்ளி அரசு பள்ளியா, அரசு உதவி பெற்ற பள்ளியா, தனியார் பள்ளியா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக அப்பள்ளியின் குடிமை நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நீங்கள் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்தீர்களா? இல்லை என்றால் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8வது வகுப்பு வரை படித்தீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்ற பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தீர்களா என்ற கேள்வி 7.5% இடஒதுக்கீட்டிற்காக கேட்கப்படும் கேள்வி. அதற்கும் எஸ் அல்லது நோ என்று பதில் அளிக்கவும். அடுத்து தாங்கள் படித்த பள்ளிகளின் விவரங்கள் கேட்கப்படுகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தாங்கள் தமிழகத்தில் படித்தீர்கள் என்று பதிவு செய்திருந்தால் அதை மாற்ற இயலாது. எந்த மாநிலத்தில், மாவட்டத்தில் மற்றும் மண்டலத்தில் படித்தீர்கள் என்ற விவரங்களை ஒவ்வொரு ஆண்டு விகிதமாக நிரப்பவும். ஒருவேளை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில்தான் படித்தீர்கள் என்றால் நேம் ஆஃப் த ஸ்கூலுக்கு அருகில் உள்ள செக் பாக்ஸில் அப்ளை 6 ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் என்று கிளிக் செய்தால் முதல் வரிசையிலிருந்து மற்ற வரிசைகளுக்கும் தானாகவே அதே விவரங்கள் நிரம்பிவிடும். ஒருவேளை வெவ்வேறு பள்ளிகளில் படித்திருந்தீர்கள் என்றால் தனித்தனியாக விவரங்களை நிரப்ப வேண்டும். எல்லா விவரங்களும் ஒரு முறை சரிபார்த்துவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்யுங்கள். அடுத்த பக்கம் கல்விசார் தகவல், அதாவது அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இங்கே நீங்கள் படித்த கல்வியை குறித்த கேள்விகள் இருக்கும். முதலாவதாக உங்களுடைய தகுதி தேர்வு, HSC, SSLC போன்றவைகளிலிருந்து நீங்கள் தேர்ச்சி பெற்ற தேர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய தேர்வு வாரியம். HSC ஆக இருந்தால் தங்களுடைய சான்றிதழில் உள்ள பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் எண்ணை நீங்கள் பதிவு செய்யலாம். அது தங்களுக்கு தெரியவில்லை என்றால் விட்டுவிடலாம். அடுத்ததாக HSC ரோல் நம்பரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். பிறகு தேர்ச்சி பெற்ற ஆண்டு. கடந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றிருந்தால் உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் நிரப்ப வேண்டி வரும். HSCயில் அகாடமிக் அல்லது வொகேஷனல் கோர்ஸுகளில் இருந்து எந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக எந்த குரூப் எடுத்தீர்கள் என்றும் பதிவு செய்ய வேண்டும். பிறகு தங்களுடைய கல்வி பயிற்று மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
அடுத்து தங்களுடைய +2 தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை பதிவு செய்ய வேண்டும். பிறகு தங்களுடைய 10ஆம் வகுப்பின் மொத்த மதிப்பெண் மற்றும் தனிப்பட்ட மதிப்பெண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக நீட் மற்றும் JEE போன்ற தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்ற பதிலை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கடுத்து தங்களுடைய EMIS நம்பர், அதாவது கல்வி மேலாண்மை தகவல் மையம் எண் என்று எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட எண்ணை பதிவு செய்ய வேண்டும். அதை வைத்து தங்களுடைய பள்ளியின் குறிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அத்துடன் சாதி சான்றிதழின் எண்ணையும் கொடுக்க வேண்டும். பூர்வீக சான்றிதழ் கொடுத்திருந்தால் அதன் எண்ணையும் கொடுக்கலாம். அனைத்தையும் பூர்த்தி செய்தவுடன் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் செய்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் மற்றும் அகடமிக் இன்ஃபர்மேஷன் பக்கங்களின் பிரிவியூவை பார்க்கலாம். ஒருவேளை ஏதாவது விவரம் தவறாக கொடுத்திருந்தால் பேக் பட்டனை கிளிக் செய்து அந்த விவரத்தை மாற்றிக்கொள்ளலாம். எல்லாம் சரியாக இருந்து தங்களுக்கு ஆன்லைனில் கட்டணம் செலுத்த வேண்டுமென்றால் கீழே கண்டினியூ டு பே என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். அல்லது தங்களுக்கு டிடி எடுத்து கட்டணம் செலுத்த வேண்டுமென்றால் ரிவ்யூ நிலையிலேயே TFC மையத்திற்கு கொண்டு சென்று கட்டலாம். கண்டினியூ டு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் பேமெண்ட் கேட்வேயை தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே 4 வங்கிகளின் கேட்வே இருக்கிறது. இந்த கேட்வேயில் இல்லாத வங்கிகளில் இருந்தும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ UPI மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமாகவோ கட்டலாம். பேமெண்ட் கேட்வேயை தேர்ந்தெடுத்த பின் பே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அந்த வங்கியின் வலைத்தளத்திற்கு தங்களை கொண்டு செல்லும். அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்து தங்களுடைய அக்கவுண்ட் விவரங்களை நிரப்பி கட்டணம் செலுத்திவிட்டால் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் என்ற பக்கம் வரும். அங்கே ஜென்ரேட் ரிப்போர்ட் என்ற பேஜில் டவுன்லோட் நவ் என்ற லிங்கை கிளிக் செய்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிவிடும். கட்டணம் செலுத்திய பின் தங்களுடைய எந்த விவரங்களையும் மாற்ற முடியாது. அதனால் முன்னதாகவே சரிபார்த்து கொள்ளுங்கள். டவுன்லோட் செய்த உங்களுடைய அப்ளிகேஷனில் பெற்றோரும் மாணவரும் கையெழுத்திட வேண்டும். அந்த விண்ணப்பத்தின் இறுதியில் எந்தெந்த சான்றிதழ்களை அப்லோட் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதுதான். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th மார்க் ஷீட்டு அண்ட் வந்து TC, ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா வந்து உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, இன்கம் இருக்குது அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிசேபிள் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவுமே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th, 11th, 12th, கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து 150 KBலேருந்து 1 MB வரைக்கும் இருக்கணும் இந்த சர்டிஃபிகேட்டோடைய இமேஜ் சைஸ். சரிங்களா? நீங்கள் PDF-ஆகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இமேஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? லென்த்தாக இருக்கும்போது அதை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட்டாக கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, டிசேபிள் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் PDF-ஆகவுமே கன்வெர்ட் பண்ணி 2 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அவங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் 2-3 இருக்குன்னா ஒரே சர்டிஃபிகேட்டை நீங்கள் 2 MBக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறதுனா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லையா கவுன்சிலிங், அதை போட்டு லாகின் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களோட இமெயில் ஐடி என்ன, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணி உள்ளே போகணும். சரிங்களா? உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த பேஜ் தான் இது. ஸோ இந்த மாதிரி உங்களோட மதர் டங்கு, நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து நேட்டிவிட்டி, ஸோ நேஷ்னாலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கு இல்லையா, கீழே பாருங்கள் கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட். இதில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னென்ன இம்பார்ட்டண்டாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா எந்தெந்த சர்டிஃபிகேட் எந்தெந்த ஃபார்மேட்டில் வரணுன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது JPG, JPEG, PNG இந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். PDF ஃபார்மேட்லேயும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம்.
ஃபைல் சைஸ் எப்படி இருக்குன்னா 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்தால் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். சரிங்களா, சைஸு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தால் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போலாம் வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்படி வந்து அதுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஸே இருக்குது ஃபோனில், எப்படி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குன்னா நீங்கள் அதிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் TFC சென்டரில் கூட போய் பண்ணலாம். சரிங்களா, TFC சென்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய ஒரு மையம் தான் TFC சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் TFC சென்டர் அப்படின்றது அமைச்சிருப்பாங்க. கவுன்சிலிங்காக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக தான் அந்த TFC சென்டர். அங்கே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே நீங்கள் TFC சென்டர்லேயே போய் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்ககிட்ட எதுவும் இல்லையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்கள் எல்லாமே டேரெக்ட் A to Z நீங்கள் TFC சென்டர்லேயே போய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். அவங்களே உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா, TFC சென்டர்ன்றது கவர்மெண்ட் உங்களுக்காக அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சென்டர் தான். நீங்கள் கவுன்சிலிங்காக A to Z நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். TFC சென்டரை நீங்களே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் அந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த TFC சென்டர் வேணும் அப்படின்றது நீங்கள் என்ன ஊரோ அந்த ஊரில் TFC சென்டர் செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய் எல்லா ஹெல்ப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ 10th மார்க் ஷீட்னு இருக்குது இல்லையா, நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் அப்லோட்னு இருக்குது பாருங்கள். இந்த அப்லோடை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பேஜ் போய்ட்டு அப்லோட் கொடுத்துட்டு இந்த மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 11th மார்க் ஷீட் ஆப்ஷனல் தான், 12th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி. ஒன்று நீங்கள் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பேஜ் போய்ட்டு நீங்கள் ஒன்று PDF-ஆக இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபைலையும் நீங்கள் PDF-ஆக 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட் தனியாக, 11th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்னு தனித்தனியாக PDF உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி சிக்னேச்சர் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு PDF-ஆக நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, டக்குன்னு நீங்கள் அப்லோடில் கொடுத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணி எங்கே PDF வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ 11th மார்க் ஷீட்டு 11th மார்க் ஷீட் இருக்கிற PDF-ஐ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு ஃபார்மேட்டும் நான் சொன்ன மாதிரி என்னென்ன ஃபார்மேட்டில் பண்ணணுமோ அந்த ஃபார்மேட் சைஸில் பண்ணிக்கணும். சரிங்களா, அடுத்தது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அதையுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே, அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் கொடுத்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது வந்து உங்களுக்கு 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா, அடிஷ்னல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அது இருந்தால் உங்ககிட்ட அப்லோட் பண்ணிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியெல்லாம் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா 2 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு PDF-ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 2 MBக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, மாற்றி கம்ப்ரெஸ் பண்ணி 2 MBக்குள்ளே நீங்கள் மாற்றி வச்சு அப்லோட் பண்ணிக்கணும். சரியா, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு 1 or 2க்கு மேலே இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே PDF-ஆக மாற்றி 1 MBக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 2 MBக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எல்லா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து 2 MBக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாமே அடிஷ்னல் சர்டிஃபிகேட் எல்லாமே 2 MBக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீஸ் அப்லோட்னு இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. ஃப்ரீஸ் அப்லோட் கொடுக்கறது முடியும், எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்களா, நீங்கள் இப்போவே பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கால எந்த ஒரு இதையும் சேஞ்ச் பண்ண முடியாது, எந்த ஒரு மிஸ்டேக்கையும் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10th சர்டிஃபிகேட் இருக்கிற இடத்துல 12th மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, அப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோமா, 10th மார்க் ஷீட் இருக்கிற இடத்துல 10th தான் அப்லோட் பண்ணிக்கிறோமா, 12th இருக்கிற இடத்துல 12th தான் பண்ணிக்கிறோமா பார்த்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பாருங்கள், அந்த ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சி போச்சு இல்லையா, ஒன்றுமே நமக்கு தெரியல. அந்த சர்க்கிளில் பாருங்கள் ஃப்ரீஸ் அப்லோட்ன்றது மறைஞ்சி போச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வந்து இந்த மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து திருப்பி போய் பார்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுடைய பழைய பேஜுக்கு லாகின் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கவுன்சிலிங் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது இதுதான் ஃபார்மெட். சரிங்களா, இதை நீங்களே வந்து பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டிலே நீங்கள் லேப்டாப்பு சிஸ்டம் தான் யூஸ் பண்ணி ஒன்று என்னென்ன ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணணும்னு பார்த்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணணும். சரிங்களா, லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் மூலயமா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி இன்றைக்கி நல்ல காலேஜஸில் படிச்சுட்ருக்காங்க, PSGயில் படிச்சுட்ருக்காங்க, MITயில் படிச்சுட்ருக்காங்க,
அப்புறம் கிருஷ்ணகிரியில் அதியமான் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ், டாப் காலேஜஸ்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து எல்லா காலேஜஸ்லும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானும் இந்த வருஷமும் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.